ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ யூஎஸ் ரிசெஷன்னால மார்க்கெட் வந்து பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் இன்னைக்கு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகி திருப்பி ரெக்கவர் ஆகிருக்கு, நல்ல விஷயம் தான். 21,750 ஓப்பன் ஆகி 22,250 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ ரெக்கவர் ஆகி ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்லேயே வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோன் தான் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு ப்ரீவியஸாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. சேனலோட பாட்டமில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேனல் சப்போர்ட்டிவ் ட்ரெண்டாக மார்க்கெட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஒன்ஸ் சேனலை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ அதோட ஃபால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20,571 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபால் வரலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுனால திருப்பி நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,407 அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதை மார்க் பண்ணோம் அப்படின்னா 22,161. ஸோ இந்த கேண்டிலோட லோ வந்து ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ 22,161 அப்படின்றது அந்த கேண்டிலோட லோ. ஸோ இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,407 அப்படின்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,815 அப்படின்றது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கான சப்போர்ட் ரெசன்ஸ் லெவலு. ஸோ அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 21,999 22,000 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் கீழே ரீடெஸ்ட் ஆக கீழே உடச்சது அப்படின்னா இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெவல் பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 22,066. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நாளைக்கான நிஃப்டிக்கான லெவல். நெக்ஸ்ட் ஒன் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸாக நம்ம போட்டிருந்த அந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ரெண்டு. ஸோ அதே இடத்துல மார்க்கெட் உடச்சதுக்கப்புறம் வந்து ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து இந்த நெக்லைனை வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ 50,890 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான சப்போர்ட் ஜோன் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 49,278 நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 49,686. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,378. ஸோ அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50,804. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். லோவர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். லோவர் டைம் ஃப்ரேம்ல நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து நாளைக்கு மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப ஒரு ட்ரெண்ட் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால எல்லாமே சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போயிருக்காங்க. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட் நடக்கிறதுக்கு இந்த கேப்பை வந்து மார்க்கெட் திரும்பவும் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு மேலே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,357 வரைக்கும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே தான் வந்தாகணும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இன்சைட் கேண்டில் ஒரு ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் ஒரு 1 ஹவர் கேண்டில் அந்த கேண்டிலோட ஹையே லோவே மார்க்கெட் பிரேக் பண்ணல. ஸோ ஃபினிஷிங்கில் தான் வந்து அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வந்து கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவாங்க நாளைக்கு 75,384. ஸோ ரிசெஷன் நியூஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகி
சால்வ் ஆகிற லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன கேப் அப் இருக்கும். இல்லை அப்படின்னா திரும்பவும் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹையவும் லோவையும் நாளைக்கு வந்து பிரேக் பண்ணால் தான் அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹை. ஸோ இந்த ஹையையும் லோவையும் இன்னைக்கு ஒரு டே லோவையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலையுமே இன்னைக்கு ஒரு டே ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் நடக்கும். ஸோ நாளைக்கான ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 72,575 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 72,139. ஸோ அதே உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 76,921. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 74,616 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா 74,030. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா 75,044. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹை. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸான அப்டேட்டு. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடிங் கிளாஸஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.